வந்து வேலை விஷயமா வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக முரளி வந்து வழிமறிக்கிறாரு. முரளிய பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீயா?" அப்படின்றாங்க. "ஆமா. நீங்க பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சமா? நீங்க பண்ண வேலைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என்னை மன்னிச்சிடு அபி" அப்படின்றாரு. "இங்க பாருங்க, நீங்க பண்ண வேலைக்கு அந்த எனக்கு பிடிக்கவே பிடிக்காத அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. ராகவ் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கினாரு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் உங்களால தான். எனக்கு தெரியும் அபி. என்னால் தான் இவ்வளோ நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு முடிவு பண்ணி வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போவே வா, நம்ம எங்காவது போயிடலாம், சந்தோஷமா வாழலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை கேட்டு அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்கிற?" அப்படின்னு. "ஆமாம் ஆமாம் அபி, உன்னால் வந்து என்னை விட்டுட்டு வாழ முடியாதுன்னு தெரியும். நீ என்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியும். உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு தெரியும். அதனால தானே வந்து கல்யாணம் அன்னைக்கு வந்து நீ வெளியே வந்த. எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கல்யாணம் ஆகும்போது கரெக்டாக நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு தானே என்னை பார்க்க நீ வெளியே வந்த. அப்போவே தெரிஞ்சு போச்சு அபி உன்னோட காதல் என்னன்னு சொல்லிட்டு. நீ என் மேலே எவ்வளோ காதலாக இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இப்போ அபி வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாம். இந்த ராகவ், வீட்டில் உள்ளவங்க யாருமே தேவையில்லை. இப்போவே இந்த நிமிஷமே நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஏன் இந்த நாடை விட்டு கூட நம்ம போயிடலாம். சந்தோஷமாக வாழலாம். யாருக்கு எந்த பிரச்சனை, நிறைய குழந்தை குட்டிங்களை பற்றி சந்தோஷமாக வாழலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. "அட பாவி, உனக்கு இவ்வளோ திமிராடா என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறதுக்கு? அன்னைக்கே எங்கள் அத்தை சொன்னாங்க உன்னை பற்றி, நீ ஏண்டி போனேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் காதலுக்காக தான் உன் கூட வந்து நீ நினச்சிட்டு இருக்கியா உன்னை பார்க்க? உன் மேலே எனக்கு காதலா? யார் சொன்னது உன் மேலே எனக்கு காதல் இருக்குன்னு சொல்லிட்டு? அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன்னை. அன்னைக்கு நான் வந்தது உன் மேலே இருக்க பரிதாபத்தில் வந்தேன். நீ எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்க, அந்த நன்றி கண்ணுக்காக நான் வந்தேன். ஆனால் அதை நீ தப்பாக வந்து யோசனை பண்ணி என் மேலே வந்து மயக்க மருந்து தெளித்து என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும்னு முடிவு பண்ணலை நீ. அவ்வளோ பண்ணி கூட போனால் போதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நின்று பேசிட்டு இருந்தா, எவ்வளோ திமிரு இருந்தால் இன்னொரு வாட்டி என்னை கூப்பிடுவேன். என்னை பார்த்தா உனக்கு ஏமாலியா தெரியுதா உனக்கு? அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ராகவ தான் என் புருஷன், புரியுதா? தேவையில்லாமல் வந்து என் வாழ்க்கையில் தலையிட்ட நான் அப்புறம் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது. என்ன சொல்லணும்? உன்கிட்ட போயிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க பாரு, என்ன எதில் அடிக்கணும்னு எனக்கே தெரியல. என்ன கேவலமாக இருக்குது என்ன நினச்சா எனக்கே. உங்ககிட்டலாம் நின்று பேசணும்னு என் தலையெழுத்தா? மரியாதையாக போயிடு. அப்புறம் நீ வந்து நின்றுட்டு என் பிரச்சனை பண்ணிவிட்டு, இல்லை என் பின்னாடி வந்த என் வாழ்க்கையை தலையிட்ட, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். எல்லாரையும் கத்தி கூப்பிடுவேன். அப்புறம் உனக்கு தர்மடி தான் அவனை அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறது திரும்ப முடிக்கிறாரு முரளி. "மரியாதை போறிய பெல்லையாடா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வேறு வழியில்லாமல் விலைக்கு நிற்கிறாரு. "அவ்வளோதான் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க வண்டி எடுத்துக்கிட்டு. இதை பார்க்குற வந்து முரளிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன இவ இப்படி பேசுகிறா? "நான் விடமாட்டேன் அபி, உன்னை விடமாட்டேன். நீ என்ன தான் என்னை விட்டு விலைக்கு போகணும்னு நினச்சாலும் நீ எனக்கு என்னோட பொண்டாட்டி. எப்போ உட்காரன கூட அது வந்து நடக்காமல் விடவே விடாது. இப்போன்னு இல்லை, எப்போவுமே நீ என் கூட தான் வாழணும். நீ யார் கூட உன்னை வாழ விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க அபியை பார்த்துட்டோன்னே வந்து அனு வந்து "என்னாச்சு அபி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க?" அப்படின்னோடனே உடனே வந்து "அது வந்து அனு" அப்படி சொல்கிறாங்க. "சரி இங்கே பேச வேணாவா" அப்படின்னு சொல்லிட்டு "என்னாச்சு சொல்லு" அப்படின்றாங்க. "எல்லாம் அந்த வீணா போடவனை தான் பார்த்துட்டு வந்தேன்." "யார் சொல்கிற?" "எல்லாம் அவனை தான். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் அணுக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அனு. "நீ என்ன சொல்கிற? இவ்வளோ நடந்திருக்கா?" "ஆமாம், இப்போ தான் அவனை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அனு. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அபி. மறுபடியும் அவனை பார்த்தியனா நீ ஒதுங்கி போக வேண்டியது. எதுக்கு அவங்ககிட்ட நின்று பேசிட்டு இருந்திருக்க? நீ பேசுனதால தானே அவங்ககிட்ட வந்து பேசுகிறான். இங்கே பாரு அபி, உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம கூட இருக்கவங்கள என்றைக்குமே நம்ம விட்டு தரக்கூடாது. அப்படி விட்டு தந்தால் இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க, புரியுதா?" அப்படின்னோடனே "சரி அனு, நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு" அப்படின்ற